ஓம் நமோ நாராயணனாய நமக. அப்ரமேயோ ஹ்ரிஷிகேசவ் பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்த்வஷ்டா சவிஷ்டஸ்தவிரோ திருபக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுடைய கிருஷ்ணன் குட்டியினுடன் அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் திருவகன் பேர். அதாவது திருவக அப்படின்றது இப்போ நமக்கு இந்த ஆறாவதுடைய ஸ்டான்ஸாகவே நமக்கு முடிய போதுமா பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள், இன்னும் எவ்வளோ நான் சொல்லி கொடுக்கணும் பாருங்கள். அதாவது இதனுடைய பொருள் என்ன, மீனிங் என்னென்னா மாறாதவர். யார் எப்போதுமே நமக்கு தெரியும். மாறாதவர்ன்றது ஒரே ஒரு ஆத்மா. யாருன்னா நம்மளுடைய பரமாத்மா. சொல்லும் முறை திருவாய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போது இந்த திருவாய நமகத்தினுடைய பெருமையும் நம் எம்பெருமானுடைய கதையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது வசிஷ்டர் மகரிஷிக்கு கண்ணபிரானிடத்திலும் எப்போதுமே ஒரு விசேஷ ஈடுபாடு உண்டாம் வசிஷ்டருக்கு. அதனால் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பொருளான எது? வெண்ணெய். அதனால் இந்த வெண்ணெயிலேயே அவர் என்ன செஞ்சாராம், ஒரு நாள் விக்கிரகம் செய்து கண்ணனை வழிபட்டு வந்தாராம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், வெண்ணெயில் விக்கிரகம் செஞ்சால் அப்படியே கரைஞ்சி ஓடிடும். ஆனால் வசிஷ்டனுடைய அதிதீர பக்தியினுடைய காரணத்தினால் வெண்ணெய் உருகாமல் அப்படியே விக்கிரமாகவே இருந்ததாம். அதனால் அவரது சீடர்களிடம் எம்பெருமான் எடுக்கும் திருமேனி எப்போதும் மாறுவதே இல்லை. ஆனால் நம்முடைய கண்ணனுடைய பெருமைகள், தாமரை கண்கள், ஞானம், தூய்மை முதலிய எப்போதும் மாறாத தன்மை கொண்டவன்தான் நம்முடைய எம்பெருமானாகிய கர்ணன், கிருஷ்ண பரமாத்மா என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாராம் சீடர்களிடம். அதனால் அதாவது என்னன்னா, உருகாமல் இருக்கும் வெண்ணெய் விக்கிரகத்தை காட்டுவாராம். பார்த்துக்கங்க, இந்த வெண்ணெய் விக்கிரகம் என்னைக்கு உருகாமல் இருக்குது. ஏன்னா நான் பக்தி கொண்டதுனால அந்த எம்பெருமானுடைய விக்கிரகத்தில் வெண்ணெயால் செய்த விக்கிரகம் உருகாமல் இருக்கிறது என்று சொன்னாராம். அதனால் ஒரு நாள் வசிஷ்டர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது மாடு மேய்க்கும் ஒரு சிறுவன் அவரது ஆசிரமத்தில் நுழைந்து வசிஷ்டரின் வெண்ணெயில் கண்ணனை கண்டாராம். வெண்ணெயை உண்ண வேண்டும் என்று அந்த மாடு மேய்க்கும் சிறுவனுக்கு ஆசை வந்ததாம். உடனேயே அவர் வசிஷ்டர் தியானத்தில் இருந்தபோது அவருக்கு தெரியாமல் வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக பீத்து தின்னாராம். தின்னவுடனே விக்கிரகத்தில் சிறிது பகுதி தான் மிச்சம் இருந்த நிலை. தியானத்திலிருந்து கண் விழித்த வசிஷ்டர் மீதி உள்ள பகுதியை விழுங்கிவிட்டு ஆசிரமத்தை விட்டு ஓடினாராம். அந்த மாடு மேய்க்கும் சிறுவன். உடனே அவர் அந்த வசிஷ்டர் அந்த சிறுவனை நோக்கி வேகமாக ஓடினாராம். அந்த சிறுவன் காட்டுப்பகுதியை நோக்கி ஓடிவிட்டானாம். அங்கே ஒரு மகிழ மரத்தடியில் சில ரிஷிகள் தவம் புரிந்து கொண்டிருந்தார்களாமா. தங்கள் தவ வலிமையால் ஓடிவரும் கிருஷ்ணன் சாட்சாத் கண்ணபிரான் என்று அந்த ரிஷிகள் புரிந்து கொண்டார்களாம். உன்னை துரத்தி கொண்டு ஓடி வந்த வசிஷ்டர், அவனை விடாதீர்கள், பிடித்து காட்டுங்கள் என்று அந்த ரிஷிகள் கண்ணனை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போட்டார்களாம். உடனே ஏண்டா என் கண்ணனை விழுங்கினார் என்று கோபத்துடன் அவனை பார்த்து கேட்டாராம் வசிஷ்டர். அதாவது என்னன்னா, மாறுதல் இல்லாத அந்த விக்கிரகத்தை பாதுகாக்க இதுதான் ஒரே வழி. என் வயிற்றுக்குள் எப்போதும் மாறாமல் உங்கள் கண்ணன் இருப்பான் என்று சொன்னானாம் அந்த மாடு மேய்க்கும் சிறுவன். அது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கள யார் என்று. அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லி அவர் புன்னகைத்த போது கண்ணபிரான் என்று வசிஷ்டரும் உணர்ந்தாராம். வசிஷ்டரும் மற்ற ரிஷிகளும், கண்ணா, இப்போது அந்த விக்கிரகத்தை நீ விழுங்கிவிட்டால் இனி நாங்கள் எப்படி உன்னை கண் கொண்டு தரிசிப்பது என்று கேட்டார்களாம். அடுத்த நொடியே 4 திருக்கரங்களுடன் திவ்ய ஆயுதங்களுடன் கூடிய திவ்ய மங்கள விக்கிரகத்துடன் எம்பெருமான் அவருக்கு காட்சி அளித்தாராம். வசிஷ்டரினுடைய பக்திக்கு உகந்த வெண்ணெய் வடிவில் உருகாமல் இருந்த நான் உங்கள் அனைவரும் பக்திக்கு உகந்து இந்த தாமோதர நாராயண திருக்கோயில் மாறாமல் எப்போதும் இங்கே எழுந்தருளியிருப்பேன் என்று சொன்னாராம். அதனால் நீங்கள் எம்பெருமான் இந்த திருத்தலம்தான் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திருக்கண்ணங்குடி. அங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன்
தாமோதர நாராயண பெருமாள் எழுந்தருளுள்ளார். ஏன்னா இந்த திருக்கண்ணங்குடின்றது நான் போயிருக்கேம்மா, ஆனால் அதெல்லாம் இப்போ இந்த கதை இதனுடைய சிறப்பை படித்ததுக்கப்புறம் தாண்டா கண்ணா தெரியுது. அதான் இதெல்லாம் வந்து அப்போ அதெல்லாம் சரித்திரமாக நடந்திருக்குது. அந்த மாதிரி நடந்ததுனால தான் இதெல்லாம் அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். எழுதினவங்களுக்கு தான் நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும். இதை உணர்ந்து பெருமையை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இவ்வாறு எப்போதும் மாறாத வடிவங்களை எடுத்துக்கொள்வதால் தான் எம்பெருமான் திருவ என்று அழைக்கப்படுகிறார். திருவ என்றால் மாறாத திருமேனி உடையவன் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 55வது திருநாகம் 6வது ஸ்டான்சாவில் முடிவடைகிறது. இதுவே திருவாய நமக என்று தினமும் சொல்லி வருபவர்கள் திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயணன் பெருமாளின் மாறாத அருளுக்கு பாத்திரமாவார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம இங்கேருந்தே அந்த திருக்கண்ணங்குடி எம்பெருமானை நினச்சி நானே இப்போ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறேம்மா. ஒரு பேப்பரில் வரிசையாக எழுதி இதை டெய்லி படிக்கணும்னு வச்சுருக்கிறேன். திருவாய நமக என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நமக்கு மாறாத அருளுக்கு பாத்திரமாவார். என்ன மாறாத அருள்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து எம்பெருமான் உள்ளது நம்ம கருணை வச்சுருப்போம், அருள் வச்சுருப்போம், சாமி கும்பிடுவோம். அதே நமக்கு ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்துச்சு, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டோம்னா, நான் இனிமேட்டு கடவுளை நான் வணங்கவே மாட்டேன், எனக்கு அவர் நிறையா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிறையா பேரே இருக்காங்க. நான் வந்து அப்படியே வச்சுட்டேன், நான் எவ்வளவோ சாமி கும்பிட்டேன், எனக்கு எதுவும் நல்லது செய்யலை கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் அப்படியே விட்டுடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்ம டெய்லி திருவாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவருடைய அருள் வந்து என்றைக்கும் நமக்கு மாறவே மாறாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்கம்மா. அதனால் திருப்பியும் சொல்லுகிறேன், மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைப்போம். ஏன்னு சொல்கிறேன்னா, மாயக்கண்ணன் மட்டும்தான் நம் வாழ்நாளில் கடைசி வரையும் வருவான். மாயை என்ற எந்த உறவும் எந்த இதுவுமே நம்ம கூட வரவே வராது. அதனால்தான் இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.